ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு த சேனல் ஃபெதர்ஸ். நான் சதீஷ். இன்னைக்கு நம்மளோட கிளாஸில் கேடிஜி நம்பர் செகண்ட் லெக்சர் பார்க்க போகிறோம். நீங்கள் கேடிஜி செகண்ட் லெக்சர் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் லெக்சர் பார்த்துருந்தா அதை கன்டினியூ பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் லெக்சரில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் ஆஃப் கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ் நம்ம டீல் பண்ணியிருப்போம். அதில் பாயில்ஸ் லா, சார்ல்ஸ் லா, ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன், அவகேடோஸ் லா இது எல்லாமே டீல் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த பர்டிகுலர் லெக்சரில் பார்த்தீங்கன்னா பாஸ்டுலேட்ஸ் ஆஃப் கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ் நம்ம டீல் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் derivation for pressure of an ideal gas and kinetic energy இது நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வெல்கம் டு த சேனல் ஃபெதர்ஸ். நான் உங்கள் சதீஷ். எங்களோடது ஃபெதர்ஸ் நீட் இன்ஸ்டியூட் அப்படிங்கிறது நாமக்கல்லில் லொக்கேட் ஆகிருக்கு. நாங்கள் ரெசிடென்ஷியல் கேம்பஸ் ஐஐடி ஜேஇக்கும் நீட்டுக்கும் ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கோம். 1 year ப்ரோக்ராம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிராஷ் கோர்ஸ் 1 month கோர்ஸும் ஜேஇ அண்ட் ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். கொடுத்துருக்க இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி செகண்ட் லெக்சர். உங்களோட கையில் நோட் புக் இருக்கணும், பென் இருக்கணும், பேப்பர் ஃபார் ரஃப் ஷீட், ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணுறதுக்கு கையில் வச்சுருங்க. அட்டென்டிவாக இந்த செஷனை 1 hour ஃபோக்கஸ்டாக கவனிங்க. வேறு எந்த வேலையும் நீங்கள் செய்யாதீங்க. எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாத இடத்துல உட்காந்து படிக்க பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸ் தேவை. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் மாதிரி நீங்கள் ரொம்ப டஃப்பான எக்ஸாம்ஸ்லாம் கிளியர் பண்ணணுன்னா நல்ல ஃபோக்கஸோட வேலையை செய்யணும். தயவு செஞ்சு சில சர்டைன் டிசிப்ளினை ஃபாலோ பண்ணுங்கள், நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த சாப்டர். ஸோ இன்றைக்கி நம்ம கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ் லெக்சர் நம்பர் 2. இதில் நம்ம என்னென்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பாஸ்டுலேட்ஸ் ஆஃப் கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ், அது மட்டும் இல்லாமல் டிரைவேஷன்ஸ். என்ன டெரிவேஷன்ஸ்? pressure exerted of an ideal gas or kinetic theory. அதே மாதிரி URMSோட ஃபார்முலா, ரூட் மீன் ஸ்கொயரோட ஃபார்முலா, ப்ரெஷர் அண்ட் கைனடிக் எனர்ஜிக்கான ரிலேஷன், கைனடிக் எனர்ஜியை டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டில் ஒரு மோலுக்கு, ஒரு மாலிகுலுக்கு, n மோலுக்குலாம் நம்ம எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் சம் ப்ராப்ளம்ஸ் we are going to deal in this video session. So kinetic theory of gas lecture number 2. இப்போ இதில் பாஸ்டுலேட்ஸ் என்ன அப்படிங்கிறது 1 by 1 நம்ம பார்த்துடலாம். பாஸ்டுலேட்ஸ் ஆஃப் கேடிஜி. ஸோ என்னென்ன பாஸ்டுலேட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம 1 by 1 பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு திஸ் பாஸ்டுலேட்ஸ் இஸ் நத்திங் பட் அசம்ஷன். நம்ம எந்த ஒரு தியரியும் ப்ரொப்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சர்டன் அசம்ஷன்ஸ் மேக் பண்ணணும். அந்த அசம்ஷன்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம டிரைவ் பண்ணுறது எல்லாமே நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா அது ஒரு ஃபிக்ஸ்டு சர்டன் ரூல்ஸ் ஆஃப் த கேம் மாதிரி. ஸோ இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ப்ரெஷர், கைனடிக் எனர்ஜிலாம் டிரைவ் பண்ணுவீங்க. அதில் மெயின் முக்கியமான அசம்ஷன் அப்படிங்கிறது கேஸ் மாலிகுல்ஸ். இது எல்லாத்தையுமே கேஸ் மாலிகுல்ஸ் எல்லாமே என்னன்னு டீல் பண்ணுறோன்னா இட் இஸ் ஆல் ஸ்மாலர் இன் சைஸ். ஸோ ஸ்மால் சைஸ் எதை கம்பேர் பண்ணும்போது ஸ்மாலர் சைஸ்னா இன்டர் மாலிகுலர் டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இன்டர் மாலிகுலர் டிஸ்டன்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா 10⁻⁹ மீட்டர் இருக்கும். ஸோ திஸ் இஸ் இன்டர் மாலிகுலர் டிஸ்டன்ஸ். இந்த இன்டர் மாலிகுலர் டிஸ்டன்ஸை கம்பேர் பண்ணும் பொழுது these are all very smaller in size. அதை கம்பேர் பண்ணும்போதே ஸ்மாலர் இன் சைஸ், அதுவே ரொம்ப சின்னது. பட் அதை கம்பேர் பண்ணும்போது ஸ்மாலர் இன் சைஸ்ன்னு சொல்கிறோம். எது ஒரு கிளாஸ் மாலிகுல். இந்த கேஸ் மாலிகுல்ஸ் ஸ்மாலர் இன் சைஸ், தே ஆர் ஐடென்டிக்கல். எல்லாமே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். ஐடென்டிக்கல் இன் நேச்சர், தேர் ஆல் வெரி ரிஜிட் அண்ட் தேர் எலாஸ்டிக் இன் நேச்சர். இந்த எலாஸ்டிக் இன் நேச்சர் நம்ம சொல்கிற போது பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக்னு நம்ம சொல்கிறோம். இந்த பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் ஏன் சொல்கிறோன்னா, கொலிஷன் நடக்கும் பொழுது ஒரு கேஸ் மாலிகுல் சேம்பரோட சர்ஃபேஸ் ஆர் சைட்ஸ் ஆஃப் த சேம்பரில் போய் இடிக்கும் பொழுது எந்த ஒரு எனர்ஜி லாஸுமே ஏற்படுறது இல்லை அப்படிங்கிறது ஒரு அசம்ஷன். ஸோ கொலிஷன் நடக்கும் பொழுது நோ எனர்ஜி லாஸ். ஸோ நோ எனர்ஜி லாஸ் அப்படிங்கிறது நம்மளோட அசம்ஷன். ஸோ டோட்டல் எனர்ஜி இனிஷியலும் பிஃபோர் கொலிஷன் ஆஃப்டர் கொலிஷன் சமமாக இருக்கும். அண்டு கைனடிக் எனர்ஜி இனிஷியலும் கைனடிக் எனர்ஜி ஃபைனலும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ கைனடிக் எனர்ஜி இனிஷியல், கைனடிக் எனர்ஜி ஃபைனல் சமமாக இருந்தால் தான் எனர்ஜி லாஸ் ஆனது நடக்காது அப்படிங்கிறத நம்ம கொலிஷன் சாப்டரில் படிச்சிருக்கோம். ஸோ தீஸ் ஆர் த மெயின் இம்பார்ட்டண்ட்
அது கூட ஸ்மாலர் இன் சைஸ், ஐடென்டிக்கல், தீஸ் ஆர் ஆல் ஸ்பெரிக்கல் இன் ஷேப். இந்த கிளாஸ் மாலிகூல்ஸ்லாம் நம்ம ஸ்பெரிக்கல் இன் ஷேப் அப்படிங்கிறதும் நம்ம சொல்கிறோம். ஸோ இது ஒரு முக்கியமானது. செகண்டு, ஸ்பீட் ஆஃப் கேஸ் மாலிகுல். ஸ்பீட் ஆஃப் கேஸ் மாலிகுல் நீங்கள் டீல் பண்ணிங்கன்னா இட் இஸ் கான்ஸ்டன்ட் த்ரூ அவுட், எதுவும் மாறுறதில்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது கான்ஸ்டன்ட்னா எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், ஜெட் ஆக்சிஸில் இந்த ஸ்பீடானது சமமாக இருக்குது. யூஎக்ஸ் ஈக்குவல் டு யூஒய் ஈக்குவல் டு யூசெட். நீங்கள் எந்த ஒரு டிஃப்ரெண்ட் காம்பனன்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பார்ட்டிக்கலானது இந்த டைரெக்ஷனில் போயிட்டுருக்குன்னு வச்சுப்போம். ஸோ இதுக்கு எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கும், ஒய் ஆக்சிஸ் இருக்கும், அதேமாதிரி ஜெட் ஆக்சிஸ் இருக்கும். ஸோ ஜெட் ஆக்சிஸு, ஒய் ஆக்சிஸு, எக்ஸ் ஆக்சிஸு, இந்த 3 காம்பனண்ட்லேயுமே நீங்கள் ஸ்பீடை வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். ஸோ ஸ்பீட் ஆஃப் த கேஸ் மாலிக்யூல் இஸ் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது ஒரு அசம்ஷன். நாட் ஓன்லி தட், ரேண்டம் மோஷனில் தான் இருக்கும். அப்படியே ரேண்டம் மோஷனில் இருந்தாலும் நாம் என்ன அசம்ஷன் எடுத்துக்கிறோம்னா these are all moving in straight line. இது வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் தான் மூவ் ஆகுது அப்படிங்கிற ஒரு அசம்ஷன் எடுத்துக்கிறோம். ஸோ இது ஒரு முக்கியமான அசம்ஷன். த்ரூ அவுட் த கேஸ் சேம்பர், கேஸ் மாலிகூல்ஸ் எல்லாமே ஒவ்வொரு இடத்துலையும் ஆக்குபை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒரு இடத்துல கம்மியாக இருக்கும், ஒரு இடத்துல அதிகமாக இருக்கும் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ். பட் ஒரு இடத்துல அதிகமாக இருந்துச்சுன்னா அங்கே டென்சிட்டி அதிகமாக இருக்கும், எங்கே கம்மியாக இருக்கும் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் அங்கே டென்சிட்டி கம்மியாக இருக்கும். பட் ஆனால் நம்ம அசம்ஷன் எடுக்கும் பொழுது density is constant throughout the chamber, gas chamber. Density is constant throughout the gas chamber. இது ஒரு முக்கியமான assumption. And no gravity influence. Gravity ஓட influence ஆனது கிடையாது. So no gravity influence, which means attractive forceum repulsive forceum இங்கே ஏற்படல. So no attractive force, no attractive or repulsive force. இது ஒரு assumption. நிறைய assumptions இருக்குது, இதெல்லாமே ஞாபகம் வச்சுக்கங்க. தியரிட்டிக்கல் கொஷின்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த assumption தான் இந்த வந்து ஒரு கோர் ஐடியா ஆஃப் கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ். வெரி இன்ட்ரெஸ்டிங் assumptions எல்லாமே. ஓகே, நெக்ஸ்ட் மீன் ஃப்ரீ பாத் அப்படின்னா என்ன? மீன் ஃப்ரீ பாத் இந்த பேர்லேயே இருக்கு, மீன் வேல்யூ, ஃப்ரீ பாத். அப்போ ஏதோ ஒரு டிஸ்டன்ஸை பற்றி சொல்கிறாங்க. இந்த ஃப்ரீங்கிறதுக்கான வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பார்ட்டிக்கல் எதுலேயுமே இடிக்காமல் ட்ராவல் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அது ஃப்ரீயாக ட்ராவல் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த பார்ட்டிக்கல் வந்து எதுலேயுமே இடிக்காமல், அதாவது இந்த இடத்துல இருந்து இன்னொரு பார்ட்டிக்கல் போய் இடிக்கிற வரைக்கும், ஸோ இந்த இடத்துல போகும்போது இங்கே ஒரு பார்ட்டிக்கல் இருந்துச்சுன்னா அது இடிச்சிருக்கும். ஸோ இது இடிக்கிற வரைக்கும் இந்த பார்ட்டிக்கல் வந்து ஃப்ரீயாக ட்ராவல் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு கொலிஷன் நடக்குது. இதில் ட்ராவல் ஆன டிஸ்டன்ஸ் λ1. இடிச்சுட்டு மறுபடியும் இந்த டைரெக்ஷனில் போகும்பொழுது இங்கே போய் பார்க்கும்பொழுது இங்கே ஒரு பார்ட்டிக்கல் இருக்குது. ஸோ இது λ2, ஏன்னா இந்த இடத்துல கொலிஷன் நடக்கலை, இந்த லென்த்தில் நடக்கலை. மறுபடியும் இது இங்கே ட்ராவல் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி சக்ஸசிவ் பிட்வீன் 2 சக்ஸசிவ் கொலிஷனுக்கு நம்ம எடுக்கக்கூடிய அந்த பாத்து தான் மீன் ஃப்ரீ பாத்துன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் கொலிஷன் நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நவ் வி கால் இட் ஆஸ் திஸ் λ இஸ் ஈக்குவல் டு λ1 ப்ளஸ் λ2 ப்ளஸ் λ3 so on λn டிவைடட் பை n. ஸோ இதுதான் நம்ம மீன் ஃப்ரீ பாத்துன்னு சொல்கிறோம். இதுலேயே ரிலாக்ஸேஷன் டைம் அப்படிங்கிறது நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ரிலாக்ஸேஷன் டைம். ஸோ ரிலாக்ஸேஷன் டைம்னா இந்த மீன் ஃப்ரீ பாத்தில் எடுத்துக்கிட்ட டைம், இது τ1, τ2, τ3. ஸோ ரிலாக்ஸேஷன் டைமுங்கிறது நான் τன்னு சொல்கிறோம். வேறு τ இஸ் τ1 ப்ளஸ் τ2 ஸோ ஆன் டில் τn டிவைடட் பை n. ஸோ திஸ் இஸ் ரிலாக்ஸேஷன் டைம் அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் ஒரு அசம்ஷன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாலாம் நடக்காது. இதோட ஆவரேஜ்லாம் எடுத்தோம்னா ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கும். இது ஒரு அசம்ஷன் நம்ம எடுத்து நம்ம டீல் பண்ணுறோம். ஓகே, ஸோ எலாஸ்டிக் இன் நேச்சர்னு சொல்லிட்டேன். இந்த கேஸ் மாலிகுலோட ஸ்பீடை பற்றி நம்ம பேசியாச்சு. அண்ட் ஆல்சோ கிராவிட்டியோட இன்ஃப்ளூயன்ஸ் கிடையாது, டென்சிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அண்ட் இந்த ப்ரெஷர் ஆனது எக்ஸர்ட் பண்ணது இல்லையா. இப்போ நம்ம வந்து ஒரு கேஸ் சேம்பரில் ஒரு பார்ட்டிக்கல் வந்து வித் மாலிகுல் மாஸ் m1 வந்து அடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல போய் அடிக்கும் பொழுது அது ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்துது. அப்போ ஒரு ஃபோர்ஸை வந்து எக்ஸர்ட் பண்ணுது.
அப்போ ஒரு ஃபோர்ஸ் அது எக்ஸர்ட் பண்ணுது, அந்த ஃபோர்ஸு ஒரு சர்டைன் ஏரியாவில் தானே விழுகுது, அப்போ ஒரு ப்ரெஷர் எக்ஸர்ட் ஆகும். ஸோ ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா, ரைட்? இப்போ இந்த எஃப்ஜி சரி எஃப்ஜிஹெச் இந்த ப்ரெஷர் ஆனது மாலிகுல்ஸ் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸை பொறுத்து தான் இருக்கு அப்படிங்கிறத சொல்லுது. ஸோ நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் தான் இந்த ப்ரெஷர் கொலிஷனில் ஏற்பட்டு ப்ரெஷரை ஏற்படுத்துது. ஸோ இந்த கொலிஷன் தான் காரணம். எதுக்கு? ப்ரெஷரை வந்து ஏற்படுத்துறதுக்கு இந்த சேம்பரில் இந்த கொலிஷன் தான் காரணம் அப்படின்னு இந்த பாஸ்டுலேட் சொல்லுது. ஸோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டண்ட் ஐடியாஸ். ஸோ இதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களோட தியரிட்டிக்கல் ஆஸ்பெக்டில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் பண்ண போகிறோம். ஒரு சேம்பர் எடுக்கிறோம், கிளாஸ் சேம்பர். இப்போது இந்த சைடு வந்து பார்ட்டிகிள்ஸ் ஆனது வந்து இடிக்குதுன்னு நம்ம வச்சுப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு கிளாஸ் சேம்பர் இருக்குது. லெட்ஸே இது உங்களுக்கு ஒரு நல்ல வியூ கொடுக்குன்னு நான் நம்புகிறேன். ஓகே, இப்போ இந்த கேஸ் சேம்பரோட டோட்டல் லென்த் ஆனது L. இது ஏரியா A1, இது ஏரியா A2. உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த கேஸ் மாலிகுல்ஸ் எல்லாமே மூமெண்ட்டில் இருக்க போகுது இல்லையா? ஸோ கேஸ் மாலிகுல்ஸில் வந்து there is no intermolecular force. There is no intermolecular force. The intermolecular force இல்லாதனால, or we can call it as weak intermolecular force. No intermolecular force எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, we can say in ideal gas. ஐடியல் கேஸில் தான் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியும். இப்போ இதெல்லாம் என்ன ஆகுனா ஃப்ரீயாக அப்படியே மூவ் ஆகும், அப்படியே பறந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு சேம்பருக்குள்ளே மூவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ நான் அதில் ஒரு பர்டிகுலர் மாலிகுல் கணக்கில் எடுத்துக்கிறேன். ஸோ லெட்ஸ் சே திஸ் இஸ் M1 அப்படிங்கிற மாலிகுல். இது இந்த டைரக்ஷனில் போய் அடிக்குது, UX அப்படிங்கிற ஒரு வெலாசிட்டியில் போய் அடிக்குது. எவ்வளோ மொமெண்டமில் A2ங்கிற சர்ஃபேஸ் நோக்கி போகும்? லெட்ஸ் சே இனிஷியல் மொமெண்டம் M1 UXன்னு நான் சொல்கிறேன். ஸோ இது போய் சர்ஃபேஸில் அடிக்கும் போது எவ்வளோ இம்பேக்டை ஏற்படுத்துதுன்னா M1 இன்டூ UXங்கிற ஒரு இம்பேக்ட் மொமெண்டம் ஏற்படுத்துது. அடிச்சுட்டு பவுன்ஸ் பேக் ஆகி ரிட்டர்ன் வரும் பொழுது அதே UX வெலாசிட்டி தான் வரும். அதே பார்ட்டிக்கல் M1ங்கிற பார்ட்டிக்கல் பவுன்ஸ் பேக் ஆகுது, ஏன்னா பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் கொலிஷன் நடக்குதுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ எவ்வளோ மொமெண்டம் ஃபைனல் பார்த்தீங்கன்னா -M1 UX. ஸோ M1 அப்படிங்கிறது என்னது? மாஸ் ஆஃப் ஒன் மாலிகுல். UX அப்படிங்கிறது என்னது? ஸ்பீட் இன் எக்ஸ் ஆக்சிஸ். ஸ்பீட் ஆஃப் மாலிகுல் இன் எக்ஸ் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கக்கூடிய ஸ்பீட் ஆனது நம்ம UX நம்ம சொல்றோம். L is length of the cubic container. ஸோ இது வந்து ஒரு கியூபிக் கண்டெய்னர். இந்த கியூபிக் கண்டெய்னரில் இந்த மாதிரி நம்ம எடுத்துருக்கோம். சரி, மொமெண்டம் வந்து இனிஷியல் ஃபைனல் தெரிஞ்சிருச்சு. சேஞ்ச் இன் மொமெண்டம்னா என்ன? சேஞ்ச் இன் மொமெண்டம்னா ஃபைனல் மைனஸ் இனிஷியல். ஸோ இது எவ்வளோ இருக்கும்? இது நீங்கள் மேக்னிடியூட் எடுத்தீங்கன்னா மைனஸ் நான் எடுத்துக்க தேவையில்லை, மைனஸ் ஆஃப் மைனஸ், அப்போ -2M1. அப்போ மேக்னிடியூட் எடுத்திங்கன்னா 2M1 UX நமக்கு கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் சேஞ்ச் இன் மொமெண்டம். இப்போ ஸ்பீட் என்பது, ஸ்பீடோட டெஃபினேஷன் என்ன? ஸ்பீட் இஸ் நத்திங் பட் distance divided by delta t. இப்போ இதில் delta t நீங்கள் என்னன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா delta t equal to delta t is equal distance by speed. இப்போ இதில் வந்து ஒரு முக்கியமான நீங்கள் பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். நான் எடுக்கிற இந்த டிஸ்டன்ஸ் ஆனது பிட்வீன் சக்சஸிவ் கொல்யூஷன். அப்போ இந்த இடத்துல வந்து இனிஷியல் நான் பாயிண்ட் எடுத்துக்கிட்டேன்னா இங்கே அடிச்சுட்டு மறுபடியும் இங்கே போய் அடிச்சுட்டு திரும்பி வந்து இங்கே அடிக்கிறதுக்கு எவ்வளோ தூரமானது எடுத்துக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் இஸ் 2L டிவைடட் பை ஸ்பீடுங்கிறது UX. ஏன்னா இது எங்கே நடக்குதுன்னா UX
எக்ஸ் ஆக்சிஸில் தான் இந்த ஸ்பீடானது இருக்குது. ஸோ இங்கிருந்து வரும்பொழுதும் எக்ஸ் ஆக்சிஸ், மறுபடியும் திரும்பி போகும்பொழுதும் எக்ஸ் ஆக்சிஸ், பட் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும். அதை நீங்கள் ஒரி பண்ணிக்க வேணாம், பிகாஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது ஸ்பீடு, வெலாசிட்டி கிடையாது. வெலாசிட்டினா டைரக்ஷன்ஸ் நீங்கள் கன்சிடர் எடுக்கணும், பட் ஸ்பீடுங்கிறது மேக்னிடியூட் ஆஃப் த வெலாசிட்டி, அதனால் நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை. ஸோ இதை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் டெல்டா டி, இப்போ நல்லா பாருங்களேன், உங்களுக்கு ஃபோர்ஸ் நியூட்டன் செகண்ட் லா பிரகாரம் ஃபோர்ஸ்னா என்ன? டெல்டா பி டிவைடட் பை டெல்டா டி. டெல்டா பி அப்படிங்கிறது 2m1 ux டிவைடட் பை டெல்டா டி அப்படிங்கிறது 2l into ux. So 2l by ux, ux மேலே போயிடும். So from this you can actually cancel 2 cancel ஆயிருது. So force equal to m1 ux square divided by l. So இது உங்களோட force exerted on the walls of the container. So இது வந்து நியூட்டன் செகண்ட் லா பிரகாரம் force exerted. அப்போ இந்த ஒரு கண்டெய்னரில் லெட்ஸே இந்த சர்ஃபேஸ் ஏரியா A2 அப்படிங்கிற ஒரு கண்டெய்னர் சர்ஃபேஸ் ஏரியாவில் எவ்வளோ ஃபோர்ஸ் எக்ஸர்ட் ஆகுதுன்னா m1 ux ஸ்கொயர் பை l அப்படிங்கிற ஒரு அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். நோ வாட் இஸ் ப்ரெஷர்? ப்ரெஷரோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா. நோ வாட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ்? m1 ux ஸ்கொயர் divided by l into area. Now this is called pressure. So pressure ஓட ஃபார்முலா நான் எழுதி வச்சுக்கிறேங்க. இந்த இடத்துல pressure is equal to m1 ux square divided by volume. ஸோ இது வந்து ஒரு மாலிகுலுக்கு ஒரு எக்ஸ் ஆக்சிஸ்ங்கிற அந்த ஒரு டைரக்ஷனில் இந்த சிஸ்டம் நடந்துட்டு இருக்கும் பொழுது இந்த ஃபார்முலா நம்ம எழுதிக்கிறோம். ஸோ ஐ திங்க் யூ அண்டர்ஸ்டுட் திஸ். This is because of Newton's second law. Newton's உடைய செகண்ட் லா பிரகாரம் நம்ம இதை டீல் பண்ணியிருக்கோம். ஸோ குயிக்காக கோ த்ரூ பண்ணுங்க. லெட்ஸ் கண்டினியூ டு த நெக்ஸ்ட் போர்ஷன். ஸோ m1 ux ஸ்கொயர் பை v அப்படிங்கிறது தான் ப்ரெஷர். ஸோ இதை நான் இங்கே எழுதிக்கிறேன். ஸோ ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு m1 ux ஸ்கொயர் பை v. இப்போ இந்த மாதிரியே ஒய் ஆக்சிஸில் தனியாக பார்ட்டிகல்ஸ், இந்த மாலிகுல் ஆனது ஒய் ஆக்சிஸில் தனியாக போயிட்டுருக்கோம். அதே மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ் தான் நம்ம டீல் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஜெட் ஆக்சிஸில், ஏன்னா இந்த கியூபிக் சேம்பருங்கிறது 3 டைமென்ஷன் 3Dயில் இது இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நாம் ப்ரெஷர் எக்ஸ் ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா m1 ux ஸ்கொயர் டிவைடட் பை v. அதே மாதிரி ப்ரெஷர் ஒய் ஆக்சிஸில் m1 uy ஸ்கொயர் டிவைடட் பை v. அதே மாதிரி ப்ரெஷர் z ஆக்சிஸில் m1 uz ஸ்கொயர் டிவைடட் பை v. இந்த எல்லா கேசஸ்லையும் இன்வால்வ் ஆகிருக்கும். பட் இது எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்து ஆட் பண்ணிங்கன்னா px ப்ளஸ் py ப்ளஸ் pz ஈக்குவல் டு m1vயை வந்து தனியாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ m1v இன்ட்டு ux ஸ்கொயர் ux ஸ்கொயர் ப்ளஸ் uy ஸ்கொயர் ப்ளஸ் uz ஸ்கொயர். வெரஸ் இது எல்லாத்துக்குமே இந்த சம்மேஷன் இருக்குது. ஏன்னா ஒரு மாலிகுல் எக்ஸ் ஆக்சிஸில் ட்ராவல் ஆகுதுங்கிறது நம்ம கணக்கில் எடுத்திருக்கோம். ஆனால் நிறைய மாலிகுல்ஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் போயிட்டுருக்கு, நிறைய மாலிகுல்ஸ் ஒய் ஆக்சிஸில், நிறைய மாலிகுல்ஸ் ஜெட் ஆக்சிஸில் போயிட்டுருக்கு. பட் ப்ரெஷர் அப்படிங்கிறது நம்ம வந்து கான்ஸ்டண்ட்டாக த்ரூ அவுட் எடுத்துக்கிறதுனால, ஸோ யூ கேன் சே px plus py plus pz வந்து நான் 3 டைம்ஸ் ஆஃப் pன்னு எடுத்துக்கிறேன். whereas px, py, pz are equal. px, py equal to pz. this is equal to p நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். ஈக்குவல் ப்ரெஷர் வந்து எக்ஸெட் ஆகுது எல்லா டைரக்ஷன்லையும். ஸோ p 3p equal to m1 divided by v. சம்மேஷன் ஆஃப் இது எல்லாத்தையும் நான் எடுக்கும் பொழுது இந்த பர்டிகுலர் ஃபார்மேட்டை வந்து நான் u ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் சம்மேஷன் ஆஃப் u ஸ்கொயர். இது நம்ம ஆல்ரெடி பாஸ்லேட்ஸில் பார்த்துருக்கோம். இப்போ உங்களோட யூங்கிற வெக்டாருக்கு நீங்கள் எழுதிங்கன்னா எப்படி எழுதலாம்? ux i cap ப்ளஸ் uy j cap
plus uz k cap. இது நம்ம காம்பனண்ட் xyzோட காம்பனண்ட்டை ஸ்கொயர் பண்ணி எழுதுகிறோம். ஸ்கொயர் பண்ணி எழுதும் பொழுது சம்மேஷன் ஆஃப் u ஸ்கொயர்னு வந்துடும். Now 3p equal to m1 by v u1 square plus u2 square plus u3 square so on till un square. number of molecules வந்து n molecules எடுத்தோம்னா சம்மேஷன் ஆஃப் எல்லா மாலிகூல்ஸ்க்கும் நான் எழுதணும். ஸோ அதுதான் வந்து ஆக்சுவல் வேல்யூ. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாலிகுலுக்கு, இந்த ஒரு மாலிகுல் மட்டும் உங்களோட இந்த ஒரு மாலிகுல் மட்டும் M1ங்கிற ஒரு மாலிகுல் என்ன நடக்குதுன்னு நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நான் வந்து n மாலிகுல்ஸ்க்கு நான் எடுக்கும் பொழுது, ஃபார் எக்ஸாம்பிள் n அமௌண்ட் ஆஃப் மாலிகுல்ஸ் இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ லெட்ஸ் சே 3p ஈக்குவல் டு, நான் மேலேயும் கீழேயும் n-ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ n டிவைடட் பை v n இன்டூ u1 ஸ்கொயர் ப்ளஸ் u2 ஸ்கொயர் ஸோ ஆன் டில் un ஸ்கொயர். இந்த பர்டிகுலர் n, இந்த பர்டிகுலர் n கீழே டினாமினேட்டர் இருக்கிறது ப்ளஸ் மேலே இருக்கிற u1 ஸ்கொயர் ப்ளஸ் u2 ஸ்கொயர் ப்ளஸ் ஸோ ஆன் டில் un ஸ்கொயர், இதோட வேல்யூ வந்து URMS, ரூட் மீன் ஸ்கொயர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ லெட் மீ டேக் திஸ் ஆஸ் அ ரூட் மீன் ஸ்கொயர். ஸோ we know that u1 ஸ்கொயர் plus u2 square plus u3 square so on till un square divided by n அப்படிங்கிறது URMS square. ஸோ இது வச்சு நாம் எழுதும் பொழுது உங்களுக்கு ஃபைனலாக 3p equal to m1 n URMS square divided by v. ஸோ இதுதான் உங்களோட ஃபைனல் ஃபார்முலா. இதை நம்ம டிரைவ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை எடுத்து மறுபடியும் இன்னொரு இடத்துல எழுதுகிறேன். இதில் வந்து உங்களுக்கு என்ன ரிலேஷன் அப்படிங்கிறது நான் மறுபடியும் இன்னொரு இடத்துல காமிக்கிறேன். ஸோ 3p ஈக்குவல் டு m1 n URMS ஸ்கொயர் டிவைடட் பை v. We can also write PV equal to, we know that m1 into n. m1 என்ன, ஒரு மாலிகுலோட மாஸ். n என்ன, டோட்டல் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ். ஸோ இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா மாஸ் ஆஃப் த கேஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ நான் வந்து m அப்படிங்கிறது என்ன எழுதுறேன், m is nothing but mass of gas. ஸோ m உங்களுக்கு m1 into n வந்து நான் எழுதியிருக்கேன், மாஸ் ஆஃப் த கேஸ் எழுதிடுறேன், URMS ஸ்கொயர் டிவைடட் பை 3. ஸோ PV ஈக்குவல் டு 1/3 m URMS ஸ்கொயர். இதுதான் வந்து ஃபார்முலா ஃபார் PV. Or we can write P equal to 1/3 mass by volume URMS square. So P equal to 1/3 rho URMS square. Now what is rho? Density of the mass, density of the gas, sorry, density of the gas, density of gas. அதுதான் உங்களோட ரோ அப்படிங்கிறது, டென்சிட்டி ஆஃப் த கேஸ். ஸோ இது மூலிமா யூஆர்எம்எஸ் நம்ம என்ன எழுதலாம், யூஆர்எம்எஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3p பை ரோ. புரிஞ்சுங்களா? நவ் இது ஒரு முக்கியமான ஈக்குவேஷன். ஸோ திஸ் இஸ் an important equation. ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் பிரகாரம் உங்களுக்கு என்ன தெரியும், ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் பிரகாரம் ப்ரெஷர் PV ஈக்குவல் டு nRT. என்ன எப்படி எழுதலாம், மாஸ் பை மாலிகுலர் வெயிட்டு இன்டூ RT எழுதலாம் இல்லையா? ஸோ மாஸ் பை மாலிகுலர் வெயிட் இன்டூ RT அப்படிங்கிறது நம்ம என்னுக்கு பதில் எழுதலாம். இப்போது P ஈக்குவல் டு m by V R by m இன்டூ T.
ஸோ இந்த m by vக்கு பதிலாக டென்சிட்டி எழுதிடலாம். ஸோ P equal to rho RT by m. இதை நான் எடுத்துகிட்டு போய் ஒருவேளை நான் இதை எடுத்துகிட்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு URMS என்ன ஆகுன்னு பாருங்க. URMS equal to Pக்கு பதில் இதை சப்ஸ்டியூட் பண்ணனா டென்சிட்டியும் மேலே இருக்க டென்சிட்டியும் கேன்சல் ஆகிட்டு 3RT by m under the root. So this is in another formula. So square root of 3p by rho square root of 3RT by m ங்கிறது URMS ஓட ஃபார்முலா. ஸோ இது ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ரிலேஷனும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ரிலேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா P equal to 1/3 mass by volume into URMS square. இப்போ நம்ம URMSங்கிறது என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்? URMS square is equal to 3RT by m. இந்த ஆரோட வேல்யூ உங்களுக்கு தெரியும், யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். இந்த யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட்டுக்கு வேல்யூ என்னது? யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட்டுக்கு வேல்யூ 8.314 ஜூல் பெர் மோல் பெர் கெல்வின். இது ஆரோட வேல்யூ. இப்போ இதிலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா யூக்கும் URMS square is proportional to temperature இருக்குது. அப்போ URMS square is directly proportional to temperature சொன்னோம்னா you can say pressure is directly proportional to temperature. Am I right? Pressure is directly proportional to mass. Pressure is directly proportional to 1 by volume. கரெக்டா? இப்போ இது மூணும் இதிலிருந்து நமக்கு இன்ஃபேர் பண்ண முடியுது. இதிலிருந்து URMS ஸ்கொயருங்கிறது proportional to temperature. இப்போ pressure is proportional to temperature, pressure is proportional to mass of the gas, pressure is proportional to volume of the container or gas chamber. இப்போ இதிலிருந்து முக்கியமான விஷயம், ஒருவேளை நீங்கள் at a constant, for example at constant temperature and volume நீங்கள் எடுத்தீங்கன்னா at a constant temperature and volume நீங்கள் எடுத்தீங்கன்னா pressure ஆனது proportional to mass of gas. Am I right? இப்போ கேஸ்னுடைய ப்ரெஷர் ஆனது எப்போ அதிகமாகும்? நீங்கள் நிறைய மாலிகூல்ஸ், நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் வந்து உள்ளே இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அதிகமாகும், ப்ரொவைடட் வால்யூமை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கணும். இப்போ வால்யூமை கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு உள்ளுக்குள்ளே இருக்கிற நம்பர் ஆஃப் மாசஸ், நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸை, நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸையோ இல்லை மாஸையோ நீங்கள் அதிகப்படுத்தினீங்கன்னா அடர்த்தி ப்ரெஷர் ஆனது அதிகமாகும் அப்படிங்கிறது ஒரு எவிடன்ஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு ப்ரெஷர் ஆஃப் அன் ஐடியல் கேஸ் தெரிஞ்சிருச்சு. ஸோ ப்ரெஷர் ஆஃப் ஐடியல் கேஸ் P equal to 1/3 rho URMS square. Or you can also write that PV equal to 1/3 m mass of the gas into URMS square. So இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். Now second நம்ம இப்போ டீல் பண்ணுறது கைனடிக் எனர்ஜி ஆஃப் ஐடியல் கேஸ். இந்த ஐடியல் கேஸோட கைனடிக் எனர்ஜி என்ன அப்படின்னு பார்த்துட்டோமா, லெட்ஸ் சே ஒரு மாலிகுல் இருக்குது, ஒரு மாலிகுலோட m1ங்கிற மாசு, இது UXங்கிற ஒரு வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டு இருக்கு. அப்போ இந்த ஒரு மாலிகுலோட கைனடிக் எனர்ஜி நீங்கள் எடுத்தீங்கன்னா கைனடிக் எனர்ஜி ஆஃப் திஸ் ஒன் மாலிகுல் இஸ் half m1 UX ஸ்கொயர். இப்போ இதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைரக்ஷனில் வெலாசிட்டி இருக்க போது, நிறைய மாலிகூல்ஸ் இருக்க போது. ஸோ இது எல்லாமே ப்ரெஷருக்கு எப்படி நீங்கள் டீல் பண்ணீங்களோ அதே மாதிரி எடுத்தீங்கன்னா கைனடிக் எனர்ஜி ஆஃப் கேஸ் இஸ் ஈக்குவல் டு half total mass of the gas URMS ஸ்கொயர். சேம் ஐடியா, சேம் ப்ரெஷருக்கு நீங்கள் என்ன டீல் பண்ணீங்களோ அதே மாதிரி டீல் பண்ணும்பொழுது உங்களுக்கு மேலேயும் கீழேயும் என்னால் மல்டிப்ளை பண்ணுங்கள். கீழே என்னால் மல்டிப்ளை பண்ணும்போது இது U1 U2 U3 அந்த மாதிரி ஸோ ஆன் ஸ்கொயர் வரும், டிவைடட் பை n பண்ணிங்கன்னா URMS ஸ்கொயர் வந்துடும். மேலேயும் n ஒன்று இருக்கிறதுனால m1 into n வந்து டோட்டல் மாஸ் ஆஃப் த கேஸ் ஆயிரும். ஸோ திஸ் இஸ் சேம். நவ் இந்த லாஜிக் வந்து பார்த்தீங்கன்னா PVயோட ஃபார்முலா, இது வந்து பார்த்தீங்கன்னா கைனடிக் எனர்ஜியோட ஃபார்முலா. நவ் டிவைட் போத். நான் 1ஐயும் 2ஐயும் டிவைட் பண்ணுறேன், 1 2ஐயும் டிவைட் பண்ணுறேன்.
ஸோ ஃபஸ்ட் ஒன் என்னது, ப்ரெஷர் PV divided by kinetic energy equal to 1/3 divided by 1/2. mm கேன்சல் ஆயிரும், URMS ஸ்கொயர் வந்து கேன்சல் ஆயிரும். ஸோ இது வந்து உங்களுக்கு 1/3 equal to 1/2 வரும். ஸோ this is nothing but 1/3 into 2/1. So PV equal to 2/3 into kinetic energy. So we can also say kinetic energy equal to 3/2 into PV, or kinetic energy per unit volume equal to 3/2 into P. So this is very important formula. Kinetic energy is equal to 3/2 into PV. இது kinetic energy of an ideal gas ஓட ரிலேஷன் ரொம்ப 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 முக்கியமானது. நிறைய ப்ராப்ளம்ஸ் இதை பேஸ் பண்ணி வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை எடுத்து நான் இங்கே எழுதுகிறேன். kinetic energy equal to உங்களுக்கு என்ன வந்திருக்கு, 3/2 PV. 3/2 PV. ஐடியல் கேஸோட ஈக்குவேஷன் தெரியும். ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் PV equal to nRT. ஸோ இப்போது நீங்கள் இதுக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா kinetic energy equal to 3/2 into nRT. if n equal to 1, அப்போ என்ன அர்த்தம், 1 mole of gas நான் டீல் பண்ணுறேன். 1 mole of gas நான் டீல் பண்ணும் பொழுது உங்களுக்கு kinetic energy equal to 3/2 RT அப்படிங்கிறது வந்துடும். kinetic energy equal to 3/2 RT. ஸோ இந்த kinetic energy அப்படிங்கிறது இந்த ஃபார்முலா for 1 mole of gas, for 1 mole of gas, for 1 mole of gas ரொம்ப 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 முக்கியம், மறந்துடாதீங்க. நிறைய பேர் இதில் தப்பு பண்ணுவாங்க. 3/2 RT அப்படிங்கிறது ஒரு மோல் ஆஃப் கேஸுக்கு தான் இது அப்ளிகபிள். ஸோ 1 mole of கேஸுக்கு தான். Now let's say for n mole of gasக்கு என்ன ஆகுது, for n mole of gas, for n mole of gasக்கு kinetic energy equal to 3/2 nRT. Now இதுவே எப்படி எழுதலாம், kinetic energy equal to 3/2 n-னா n/NA into RT. We know that small n, number of mole, is equal to number of molecules by Avogadro number. Number of molecules by Avogadro number அப்படிங்கிறது n. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. n/NA அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் மோல்ஸ். இப்போ இந்த ஃபார்முலா எதுக்கு, இந்த ஃபார்முலா வந்து ஃபார் n molecules. ஸோ இதுவே நீங்கள் கொஞ்சம் மாற்றி ஃபார் 1 மாலிகுலுக்கு கேட்டாங்கன்னா kinetic எனர்ஜியோட ஃபார்முலா ஃபார் 1 மாலிகுல் என்னன்னு சொன்னாங்கன்னா kinetic எனர்ஜி ஈக்குவல் டு, இப்போ n ஈக்குவல் டு 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம் இல்லையா. ஸோ 3/2 RT by NA அவகேட்ரோ நம்மளால டிவைட் பண்ணிடுறோம். ஸோ இது ஒரு ஃபார்முலா, இது ஒரு ஃபார்முலா, இது ஒரு ஃபார்முலா, இது ஃபார் n மோல்ஸு அண்ட் ஆல்சோ இது ஒரு ஃபார்முலா. ஸோ இந்த 4 ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. kinetic எனர்ஜியோட ஃபார்முலா பேஸ் பண்ணி கொஷின் ஆன்சர்ஸ் வரும். ஈஸியாக உங்களுக்கு டீல் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். சரிங்களா? ஸோ குயிக்காக இது வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங்கில் ரொம்பவும் ஹெல்ப் பண்ணும். நம்ம அடுத்த கொஷின் ஆன்சர் செஷன்ஸில் டீல் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா let's get into a problem. So question number 1. Find kinetic energy of 8 gram of methane kept at 27 degrees centigrade. ஸோ இந்த கொஷின் யோசிச்சு பாருங்கள், அனலைஸ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து குயிக்காக 1 minute டைம் தரேன். kinetic energy
8 கிராம் ஆஃப் மீத்தேன். ஸோ மீத்தேனோட ஃபார்முலா என்ன அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மீத்தேனோடது CH4. ஸோ இது வந்து 27 டிகிரி சென்டிகிரேட்டில் வச்சுருக்காங்க. ஸோ இதை நீங்கள் டீல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? ஸோ கைனடிக் எனர்ஜியோட ஃபார்முலா என்ன? ஸோ கைனடிக் எனர்ஜி ஃபார் n மோல், ஃபார் n மோலுக்கு ஃபார்முலா 3/2 nRT. உங்களுக்கு வெரிஃபை பண்ணணும்னா ஃபார் n மோலுக்கு 3/2 nRT. நோ என்னன்னா என்னது? 3/2 மாஸ் பை மாலிகுலர் வெயிட் இன்டு RT. ஆரோட வேல்யூ 8.314 ஜூல் பர் கெல்வின் பர் மோல். இப்போ கைனடிக் எனர்ஜி கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு மாஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க, 8 கிராம் ஆஃப் மீத்தேன். ஸோ 8 டிவைடட் பை m, மாலிகுலர் வெயிட் என்னது? மாலிகுலர் வெயிட் வந்து சிக்கு வந்து 12, H4க்கு 4, ஸோ 16 இன்டு 8.314 இன்டு டெம்பரேச்சர் 27 டிகிரி சென்டிகிரேட். இது நீங்கள் கெல்வினுக்கு மாற்றணும். ஸோ 273யோட ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 300 Kelvin. So this is 4, this is 4. அப்போ இது வந்து 2, 150, 75. ஸோ உங்களுக்கு 3 into 8.314 into 75 ஜூல் கைனடிக் எனர்ஜியோட ஆன்சர் வரும். டீல் பண்ணிக்கோங்க. ஒரு சிம்பிள் கொஷின், குயிக்காக அது என்னன்னு கண்டுபிடிச்சு போட்டுருங்க. சரிங்களா? திஸ் ஃபர்ஸ்ட் கொஷின். ஸோ நெக்ஸ்ட், ஃபைண்ட் கைனடிக் எனர்ஜி. கொஷின் நம்பர் 2, find kinetic energy of one molecule of O2 gas at 127 degree centigrade. Kinetic energy of one molecule of O2 gas at 127 degree centigrade. உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். ஃபார் ஒன் மாலிகுலுக்கு என்ன ஃபார்முலா? கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா ஃபார் ஒன் மாலிகுல், கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு 3/2 RT டிவைடட் பை NA. இப்போ இது வந்து உங்களுக்கு ஒன் மாலிகுலுக்கான ஃபார்முலா அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கணும். ஞாபகம் இல்லைன்னா இங்கே பாருங்கள். ஃபார் ஒன் மாலிகுலுக்கு வந்து 3/2 RT பை NA. இதில் R/NA அப்படிங்கிறது we can define it as K. இப்போ Kங்கிறது என்னது? போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். ஸோ Kங்கிறது போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். ஸோ இந்த போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்டோட வேல்யூ ஞாபகம் வச்சுக்கங்க, உங்களுக்கு கொஸ்டின்லேயே தந்துருவாங்க. ஸோ Kவுடைய வேல்யூ ஐ திங்க் 1.38 into 10⁻³ ஜூல் பர் கெல்வின். ஸோ இது Kவுடைய வேல்யூ. இப்போ இதை எடுத்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா, ஸோ யூ கேன் ரைட் 3/2 KT அப்படிங்கிறது. ஸோ 3/2 into 1.38 into 10⁻23 into 273 ஆட் பண்ணிக்கோங்க. டிகிரி சென்டிகிரேட்டில் இருக்குது. ஸோ 0, 1, 0, 400. ஸோ திஸ் இஸ் இன்ட்டு 400. ஸோ இது கேன்சல் பண்ணினா 200. ஸோ ஃபைனலி யூ வில் கெட் 6 into 1.38 into 10⁻21 கைனடிக் எனர்ஜியோட வேல்யூ செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரேஞ்சில் உங்களுக்கு அதோட ஆன்சர் வரணும். ஸோ நெக்ஸ்ட் கொஷின், ஃபைண்ட் சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி. Find change in kinetic energy when temperature changes by 50 degree centigrade for an ideal gas. ஒரு ஐடியல் கேஸோட டெம்பரேச்சர் ஸ்டார்டிங்கில் ஒரு டீங்கிற டெம்பரேச்சர் இருக்குது. அது ஒரு 50 டிகிரி டெம்பரேச்சர் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம். அப்போ சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி என்னவாக இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ கைனடிக் எனர்ஜி அப்படிங்கிறது இனிஷியலாக என்னவாக இருக்குது? 3/2 RT.
இப்போ ஃபைனலாக இந்த கைனடிக் எனர்ஜி ஆனது என்ன ஆயிருது, 3/2 ஆர் டி ப்ளஸ் 50 மாறிடுது, டி ப்ளஸ் 50 டிகிரி சென்டிகிரேட்டாக மாறிடுது. இப்போ இந்த ஃபார்முலா வந்து எதுக்கு, ஃபார் 1 மோல். This formula is for 1 mole. So let's say for 1 mole of an ideal gas. இந்த கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா for 1 mole of an ideal gas, ஒரு mole of an ideal gas நம்ம டீல் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், ஃபைனல் இப்படி இருக்குது. ஸோ சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி என்ன ஆகும், ஃபைனல் மைனஸ் இனிஷியல். ஸோ காமனாக இருக்கிற 3/2 ஆர் வந்து காமன் எடுத்துட்டோம்னா T plus 50 degree centigrade minus T. So you will get 3/2 R into 50. Okay, change in temperature அது கெல்வின்ல இருந்தாலும் சரி இல்லை சென்டிகிரேட்ல இருந்தாலும் 50 தான் அந்த சேஞ்சஸ் இருக்க போகுது. ஸோ யூ வில் கெட் 3/2 into R அப்படிங்கிற உங்களுக்கு வேல்யூ தெரியும், 8.314 into 50. ஸோ இது டிவைட் பண்ணிங்கன்னா you will get, this is 25, so you will get 75 into 8.314 joule. ஸோ இந்த 50 டிகிரி வந்து நீங்கள் மறுபடியும் கெல்வினில் மாற்றிட்டு இருக்க தேவையில்லை, ஏன்னா சேஞ்ச் இன் டெம்பரேச்சர்னு சொல்லும்பொழுது கெல்வினில் அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. ஸோ திஸ் இஸ் யுவர் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். ஸோ சேஞ்ச் இன் டெம்பரேச்சரோட ஆன்சர் என்னன்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு 75 into 8.314 ஜூல்ஸ் அப்படின்னு. ஸோ 1 mole ஆஃப் அன் ஐடியல் கேஸ் தான் அவங்க சொல்கிறாங்க, அதை வச்சு டீல் பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் வந்து. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 4. At what temperature kinetic energy will be half of its value when temperature is 127 degree centigrade. ஸோ கைனடிக் எனர்ஜியோட வேல்யூ வந்து எப்போ பாதி ஆகும், எந்த டெம்பரேச்சரில் பாதி ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கொஷின் நீங்கள் தரவாக படித்து பார்த்தீங்கன்னா அட் வாட் டெம்பரேச்சர். இப்போ கைனடிக் எனர்ஜி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸே கைனடிக் எனர்ஜி இனிஷியல் வேல்யூ இவ்வளோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இனிஷியல் வேல்யூ ஆனது 3/2 RT, ஏன்னா அதே மாலிகூல்ஸாக இருக்க போது. ஸோ ஃபார் 1 mole எடுத்தாலும் சரி, ஃபார் n mole எடுத்தாலும் சரி, நான் வந்து 1 mole எடுத்து நான் டீல் பண்ணுறேன். ஸோ 1 mole எடுத்து நான் டீல் பண்ணாலும் உங்களுக்கு நம்ம கைனடிக் எனர்ஜியை டெம்பரேச்சர் மாற்றும் போது கைனடிக் எனர்ஜி மாறப்போகுது. ஸோ அது வந்து ஒன்று மேட்டர் ஆக போகுது. ஸோ n கொடுத்தாலும் கொடுக்கலாலும் ஒரு பிரச்சனை கிடையாது. ஸோ கைனடிக் எனர்ஜி வந்து இவ்வளோ வேல்யூ இருக்குது. பட் டெம்பரேச்சர் 127 டிகிரி சென்டிகிரேட். ஸோ அட் வாட் டெம்பரேச்சர் கைனடிக் எனர்ஜி வில் பி half of its value. ஸோ இதை நம்ம பாதி ஆக்குறோம். ஸோ இந்த வேல்யூவை பாதி எப்போ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் பாதி ஏன்னா. ஸோ த கைனடிக் எனர்ஜி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சராக இருக்கிறதுனால டெம்பரேச்சர் ஷுட் கெட் இன்டு half. டெம்பரேச்சர் வந்து டேர்லி ப்ரொபோர்ஷனல். இப்போ இந்த டெம்பரேச்சர் வந்து கெல்வினில் நீங்கள் எடுத்தீங்கன்னா இது கூட 273 ஆட் பண்ணுங்கள். 273 ஆட் பண்ணும்போது 0.90400 கெல்வின். ஸோ 400 கெல்வினை பாதியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ யூ வில் கெட் 200 கெல்வின். 200 கெல்வினுக்கு டிகிரி சென்டிகிரேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ டெம்பரேச்சர் இஸ் ஈக்குவல் டு -73 டிகிரி சென்டிகிரேட். ஸோ -73 டிகிரி சென்டிகிரேட்டில் தான் உங்களுக்கு பாதியாகும். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே 127 டிகிரி சென்டிகிரேட்டில் நீங்கள் பாதி எடுத்துகிட்டு விச் இஸ் 63.5 டிகிரி சென்டிகிரேட், அப்புறம் இதை நீங்கள் கெல்வினுக்கு நீங்கள் மாற்றினீங்கன்னா ஆன்சர் தப்பாயிடும். ஸோ ஃபஸ்ட்டு திஸ் இஸ் ராங் அங்கிறது புரிஞ்சுக்குங்க. இது நீங்கள் என்ன பண்ணணும், கெல்வினுக்கு நீங்கள் மாற்றிட்டு அதில் நீங்கள் பாதி எடுத்து சால்வ் பண்ணணும். வெரி இம்பார்ட்டண்ட் ஐடியா, நான் வச்சுக்கணும். ஸோ அடுத்த ஒரு கொஷின் பார்த்தீங்கன்னா ஸோ கொஷின் நம்பர் 5. லெட்ஸே ஒரு கண்டெய்னர் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த கண்டெய்னரில் ஆல்மோஸ்ட் 500 கொலிஷன் நடக்குது. இதில் 1 gram ஆஃப் ஹீலியம் கேஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோம். 1 gram ஆஃப் ஹீலியம் ஹைட்ரஜன் கேஸ் எடுத்துக்கோம். 1 gram ஆஃப் ஹைட்ரஜன் கேஸ் இருக்குது. 500 கொலிஷன் இதில் நடக்குது. ஸோ பார்ட்டிக்கல் வந்து இங்கே போய் அடிச்சுட்டு திரும்பி இந்த பார்ட்டிக்கல் இங்கே வருது. இது மாதிரி 500 கொலிஷன்ஸ் நடக்குது. ஸோ திஸ் இஸ் லெட்ஸ் சே 2 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது இதோட லென்த்து. ஃபைண்ட் டெம்பரேச்சர் ஆஃப் கேஸ்.
கேஸ்னுடைய டெம்பரேச்சர் என்னன்னு கண்டுபிடிங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த பார்ட்டிக்கல் வந்து ரேண்டமாக மூவ் ஆகி கொல்யூஷன் நடக்கிறதுனால இதில் வந்து ஒரு கைனடிக் எனர்ஜி ஸ்டோர் ஆகும். அந்த கைனடிக் எனர்ஜிக்கும் டெம்பரேச்சருக்கும் ரிலேஷன் இருக்குது. இதை நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ whenever this kind of thing happens, கண்டிப்பாக இது எல்லாமே ஒரு வெலாசிட்டியில் மூவ் ஆகும். நவ் 500 கொல்யூஷன் வந்து நடக்குதுன்னா ஒரு செகண்டுக்கு, ஸோ இந்த 500 கொல்யூஷன் வந்து ஒரு செகண்டுக்கு நடக்குது. அட் எவ்ரி சிங்கிள் செகண்ட் 500 கொல்யூஷன் நடக்குதுன்னு வச்சுப்போம். இதுதான் கொஷின். எவ்ரி சிங்கிள் செகண்ட் 500 கொல்யூஷன் நடக்குது. இதில் 1 கிராம் ஆஃப் ஹைட்ரஜன் கேஸ் இருக்குது. டெம்பரேச்சர் ஆஃப் த கேஸ் சிஸ்டம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இது எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு செகண்டுக்கு 500 கொல்யூஷன் நடக்குதுன்னா ஒரு கொல்யூஷன் நடக்கிறதுக்கு உங்களுக்கு 1/500 செகண்ட் ஆகுது இல்லையா? 1/500 செகண்ட் ஆகுது. நமக்கு தெரியும் இந்த டெல்டா டி அப்படிங்கிற ஃபார்முலா டிஸ்டன்ஸ் டிவைடட் பை யூஎக்ஸ். இதை நம்ம டீல் பண்ணியிருந்தோம். இந்த லென்த்து, இந்த கொல்யூஷனோட லென்த்து இதை வச்சு நம்ம எழுதியிருந்தோம். இப்போ இந்த டிஸ்டன்ஸ் ஆனது எப்படி இருக்குது உங்களுக்கு 2L, சக்ஸசிவ் கொல்யூஷன் நமக்கு 2L எடுத்திருந்தோம். ஸோ இதிலிருந்து இந்த டெல்டா டி அப்படிங்கிறது என்ன எழுதலாம்? 2 டைம்ஸ் ஆஃப் 2 டிவைடட் பை 2L பை யூஎக்ஸ். இது வந்து யூஎக்ஸ். இப்போ இதில் நீங்கள் வச்சுக்கிட்டு டைம் எவ்வளோ இருக்குது? 1/500 செகண்ட் இருக்குது. இதிலிருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? இதுதான் உங்களோட டெல்டா டியாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் 2 × 2 சென்டிமீட்டர். ஸோ 2 × 2 10⁻², மீட்டரை மாற்றிக்கிறேன், சென்டிமீட்டர் நான் மீட்டரை மாற்றிக்கிறேன், இன்ட்டு யூஆர்எம்எஸ் வேல்யூ. ஸோ இதுதான் உங்களோட யூஆர்எம்எஸ் வேல்யூ. ஸோ இதிலிருந்து உங்களுக்கு யூஆர்எம்எஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? வாட் இஸ் த யூஸ் ஆஃப் யூஆர்எம்எஸ்? கைனடிக் எனர்ஜியோட ஃபார்முலா என்ன? கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா இஸ் 3/2 RT. That is nothing but 1/2 m URMS square. இப்போ இந்த ஃபார்முலாவில் உங்களுக்கு 3/2 தெரியும், R தெரியும், டெம்பரேச்சர் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, மாஸ் ஆஃப் த கேஸ் தெரியும், URMS ஸ்கொயரும் இதிலிருந்து நீங்கள் எடுத்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது எல்லாமே எடுத்து சப்ஸ்டிட் பண்ணிட்டீங்கன்னா டெம்பரேச்சர் ஆஃப் த கேஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். R வேல்யூ என்னது? 8.314 வேல்யூ ஃபார் R. ஸோ ஆரோட வேல்யூ தெரியும், எம்மோட வேல்யூ 1 கிராம் ஆஃப் கேஸ் கொடுத்துருக்காங்க. இதுவும் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஆர்எம்எஸ் கண்டுபிடிச்சிடலாம். சிம்பிள். சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு கண்டுபிடிச்சிட்டு கமெண்ட் செக்ஷனில் அதோட ஆன்சரை போடுங்க. ஸோ தட்ஸ் இட் ஃபார் நவ். இந்த செஷனில் நம்ம முக்கியமாக பாஸ்டுலேட்ஸ் என்னென்னு பார்த்துருக்கோம், ப்ரெஷர், கைனடிக் எனர்ஜி ஆஃப் அன் ஐடியல் கேஸுக்கு ரிலேஷன் பார்த்துருக்கோம், அண்ட் யூஆர்எம்எஸ் வேல்யூ √3 3p/ρ அப்படிங்கிறதும் 3RT/m அப்படிங்கிறதும் பார்த்துருந்தோம். யூஆர்எம்எஸோட ஃபார்முலா இதை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் வந்து ஒரு 4 கொஷின் நம்ம சால்வ் பண்ணியிருக்கிறோம். 1 by 1 வந்து கிளியராக போட்டு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்த லெக்சர் வீடியோவில், கேடிஜியோட 3rd வீடியோவில் நான் முக்கியமான விஷயத்தில் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென், பை.